பகவான் பிரளய காலத்தில் சகல உலகங்களையும் தன் திருவாயால் விழுங்கினான். தன் உதரத்தில் வைத்து காத்தான். ஆனால் உள் சென்ற நிலமும் நீரும் நெருப்பும் காற்றும் பெருவெளியும் கோளும் தன் உருவத்தையும் தன்மையையும் இழந்து ஒருமித்து இருந்தன. பிரளய காலத்தினில் உருகுலைந்து அழியாமல் அண்ட சராச்சரத்தையும் தன் திருவயிற்றில் வைத்து காக்கும் அந்த பெரும் கருணையாளனுக்கு இந்த ஒரு உயிரை காப்பது என்பது மிக மிக எளிதாயிற்றே. இப்போது அடியேன் பாடியது கூரேசன் மிகவும் விரும்பும் பாசுரம். இந்த பாசுரத்தின் அர்த்தங்களை கூரேசன் வெகுவாக அனுபவித்திருக்கிறான். அதனால்தான் அதை உணர்வுபூர்வமாக அவன் உள்ளம் உணர்கிறது. இந்த நிகழ்வை வைத்து பார்க்கும்போது கூரேசனின் சூட்சும சரீரம் வலுவாக இருக்கிறது என்பதுதான் தெளிவாகிறது. பாதிப்பெல்லாம் கூரேசனின் ஸ்தூல சரீரத்திற்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா, எனக்கு தெரிந்ததெல்லாம் பக்தி, பாசுரம், பெருமாள், அவ்வளவே. நீங்கள் கூறும் இந்த ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் என்று விஞ்ஞான ரீதியாக ஏதேதோ சொல்கிறீர்களே. இது விஞ்ஞானம் மட்டுமல்ல, மெய்ஞானமும் கூட. எதுவாக இருந்தாலும் என் சிறு மூளைக்கு எட்டவில்லை. என்னவென்று எனக்கு விளக்கி அருளுங்கள் அண்ணா. பூமி ராப்போ அனலோ வாயு கம்மனோ புத்திரேவசா அகங்காரம் இதி யம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. இது பகவத்கீதையில் பகவான் கண்ணனின் அருள் வாக்கு. ஒவ்வொரு ஜீவராசியும் இப்பூ உலகில் பிறக்கும் போது அதற்கு ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் என்று 2 சரீரங்கள் உண்டு. வெளித்தோற்றத்தில் தெரிவது இந்த ஸ்தூல சரீரம். பூமி ராப்போ அனலோ வாயு கம், அதாவது இந்த ஸ்தூல சரீரமானது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களைக் கொண்டது. மனோபுத்தி ரேவச்சா அகங்காரம், மனம், அறிவு, பொய்த்தன் உணர்வு, அதாவது அகங்காரம், இம்மூன்றும் சேர்ந்ததே ஆத்மாவை மறைத்திருக்கும் சூட்சும சரீரம். நமக்கு மரணம் நேரும் சமயத்தில் பஞ்சபூதத்திலான இந்த ஸ்தூல சரீரத்தை நெருப்பைக் கொண்டு எரிக்கிறோம் அல்லது மண்ணிற்குள் புதைக்கிறோம். எரித்தாலும் புதைத்தாலும் ஸ்தூல சரீரமானது பஞ்சபூதத்தில் சேர்ந்து நெருப்பிலோ அல்லது மண்ணிலோ கலந்து விடுகிறது. அதாவது மீண்டும் அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றுடன் இந்த ஸ்தூல சரீரத்தை ஐக்கியப்படுத்துகிறோம். ஆனால் ஆத்மாவை மறைத்திருக்கும் சூட்சும சரீரமோ அழிவதே இல்லை. அது மீண்டும் ஆத்மா வேறொரு உடலை எடுக்கும் போது ஆத்மாவோடு அதுவும் பயணிக்கிறது. நான் இந்த உடல் என்று ஆத்மா எடுக்கும் ஒவ்வொரு உடலுடனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது சூட்சும சரீரத்திற்குள் இருக்கும் பொய்த்தன் உணர்வு என்ற அகங்காரமே காரணம். சூட்சும சரீரத்தில் மனம் நமது பூர்வ ஜென்ம வாசனை, அதாவது சுபாவத்தை ஒவ்வொரு உடலிலும் உணரச் செய்கிறது. அறிவு என்பது நம்முடைய ஞானத்தை ஒவ்வொரு உடலிலும் உணரச் செய்கிறது. பொய்த்தன் உணர்வு என்பது தான் உடல் என்ற உணர்வை அகங்காரம் மூலமாக உணரச் செய்கிறது. இந்த அறிவு என்பது ஸ்தூல சரீரத்தில் உள்ள மூளையை குறிப்பிடுவது அல்ல. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் உள்ளதால் அதன் சுயத்தன்மையான ஆன்மீக அறிவு சூட்சும சரீரத்தின் மூலம் உணரப்படுகிறது. நமக்கு இருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் என்பது அந்த சூட்சும சரீரத்தில் உள்ள அறிவில்தான் சென்றடையும். பௌதீக ஞானம் என்பது இந்த ஸ்தூல சரீரத்தில் மூளை என்று சொல்லும் இடத்திற்கு சென்று அடைகிறது. ஆத்மாவிற்கு இது இரண்டுமே மிக முக்கியமானது, அதாவது ஸ்தூல சரீரம் மற்றும் சூட்சும சரீரம். இந்த ஆத்மா சூட்சும சரீரம் மூலமாக ஸ்தூல சரீரத்தை இயக்குகிறது. இப்பொழுது கூரேசனின் ஸ்தூல சரீரத்திற்கும் சூட்சும சரீரத்திற்கும் இடையே ஏதோ ஒரு நிலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவன் உணர்வதை அவன் ஸ்தூல சரீரத்தின் மூலம் வெளிப்படுத்த இயலவில்லை. மருத்துவர்கள் என்ன வேண்டுமானாலும் விளக்கமும் வியாக்கியானமும் கொடுக்கலாம். ஆனால் சாஸ்திரத்தில் கூறியிருப்பது இதுதான். சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாகத்தான் ஸ்தூல சரீரத்திற்கு இணைப்பு ஏற்படுகிறது. கூரேசனை பொறுத்தவரை அவனுடைய சூட்சும சரீரம் மிகவும் வலுவாக இருக்கிறது. அதனால்தான் அடியேன் பாசுரம் பாடியதும் அவனுடைய சூட்சும சரீரத்தில் இருக்கும் அந்த அறிவு அதை கிரகித்துக் கொண்டு அதை உணர்ந்து உடனே பிரதிபலிக்க முடிந்தது. ஆனால் அந்த பிரதிபலிப்பை ஏற்று இயக்க அந்த ஸ்தூல சரீரம் ஒத்துழைக்க மறுக்கிறது. இந்த ஒரு அசைவே போதும், கூரேசன் கட்டாயமாக மீண்டு வருவான்.
காலம், நேரம், பிரார்த்தனை இவைகள் அவனை குணப்படுத்தும். அடியேனுக்கு அந்த நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. ஆண்டாள், கூரேசனுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை தவறாமல் செய். அதே போல பாசுரத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இரு. குறிப்பாக 4ஆம் திருமொழியில் வரும் அந்த 10 பாசுரங்களையும் ஓயாமல் நீ பாடிக்கொண்டே இரு, பிரார்த்தித்துக் கொண்டே இரு. வெற்றியை குறிக்கும் பாசுரங்கள் அவை. கூரேசன் சர்வ நிச்சயமாக எழுந்து வருவான். ராமானுஜா, மருத்துவர்கள் வந்தனர், பரிசோதித்தனர். ஆனால் நீ கூறியதைப் போல் அவர்கள் செய்த வைத்தியமெல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்திற்குத்தான். மருந்து கொடுத்ததும் அதற்குத்தான். சூட்சும சரீரத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் போது அதற்கு அவர்கள் என்ன மருத்துவம் பார்க்க முடியும்? நீ பகவத் ஞானத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுது ஒரு சிகிச்சை அளித்தாயே, அதுதான் கூரேசனை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இப்பொழுது அடியனுக்கு வந்துவிட்டது. இது தற்காலிகமானதுதான். படைக்கத் தெரிந்தவனுக்கு காத்து ரட்சிக்கவும் தெரியும். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். அந்த சந்தோஷமே அவனை மிக விரைவில் குணப்படுத்திவிடும். கூரேசன் மிக விரைவில் எழுந்து கொள்வான்.